வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியலுக்கு எப்பயுமே பஞ்சம் இருக்காதுங்க. தினம் கண்டென்ட் விழுந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஆதவர்ஜுனா போன்ற ஆட்கள்லாம் சிக்கினாங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். சமூக வலைத்தளமே பரபரப்பா போயிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணுவார். அந்த ஆதவர்ஜுனாவை வச்சு பொழந்து விட்டுருக்கிறாரு சொந்த மச்சான். எங்க அப்பா வீட்டு காசை வச்சுக்கிட்டு நீ ஆடாதடா அப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வச்சு செஞ்சு விட்டுருக்கிறாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் ஆதவர்ஜுனா யாரு? ஒரு லாட்டரி நிறுவனத்தை நடத்துகிற ஒரு ஆளுடைய மருமகன். மார்டின் அப்படின்ற ஒரு லாட்டரி நிறுவனத்துல கோடிக்கணக்கில் உழைக்கிற மக்களை சுரண்டி சம்பாதித்திருக்கிற ஒரு மனுஷனுடைய மருமகன் தான் இவர். இந்த கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஆதவர்ஜுனா தனக்கான ஒரு அரசியலை அடையாளத்தை தேடிட்டு இருக்காரு. இந்த மார்டின் நிறுவனம் ஒன்றும் பெரிய இந்த நிறுவனம்லாம் கிடையாது. மார்டின் நிறுவனத்தினுடைய அந்த ஓனருடைய மனைவி இருக்கிறாங்களா, அவங்க ஐஜேகே கட்சியில் இருக்கிறாங்க. மகன் இன்னைக்கு திட்டினார் இல்லையா, ஆதவர்ஜுனால நீ ஒரு ஆளாயே எங்க அப்பன் காசு எடுத்துக்கிட்டு ஆடிட்டு திரியிறேன்னு. அவரு பாஜக இருக்காரு, ஆதவர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல இருக்காரு. இப்படி ஒட்டுமொத்த குடும்பமே ஆளுக்கு ஒரு கட்சியில இருந்து தங்கள் சொத்தை பாதுகாக்க, தங்கள் பணத்தை பாதுகாக்க, தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான சில்லறை அரசியலை செஞ்சுட்டு தன்னை ஏதோ இந்த சமூகத்தை மீட்டெடுக்க வந்த மேய்ப்பர் அப்படின்ற அளவுக்கு சீன் போடுவாப்ல ஆதவர்ஜுனா. இந்த மார்டின் நிறுவனம் சாதாரணமா வரலங்க. எல்லா உள்ளடி வேலையும் ஊழலையும் செஞ்சுதான் வளர்ந்துருக்கு. இந்த மார்டின் நிறுவனத்தின் மீது சிபிஐல வழக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா 1360 கோடி ரூபாய் பல்வேறு கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்கறாங்க. வெறும் டொனேஷன் மட்டும் 1360 கோடினா இந்தியாவிலே தேர்தல் பத்திரத்தின் மூலமாக அதிகமாக டொனேஷன் கொடுத்தது யார் அப்படின்னா மார்டின் நிறுவனம். அப்ப ஏன் டொனேஷன் கொடுக்கறான்? இத்தனை 1000 கோடி, 1300 சில்லற கோடி, இவ்வளவு கோடி டொனேஷன் ஒரு ஆள் கொடுக்கறானா அவன் எவ்வளவு உள்ளடி வேலை பார்த்திருப்பான், அயோக்கியத்தனம் பண்ணிருப்பான், எப்படி அறமற்ற செயலை செஞ்சிருப்பான்னு ஊருக்கு நம்ம விளக்கவே தேவையில்லை, தெரிஞ்சிடும். பாஜகவுக்கு பல 100 கோடி ரூபாய் கொடுத்ததே இந்த மார்டின் நிறுவனம் தான். இப்போ தேர்தல் பத்திரம் வெளியாச்சு இல்ல, எஸ்பிஐ கூட நாங்க வெளியிட மாட்டோம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அடிச்சு வெளியிட வச்சாங்க இல்லையா, அந்த தேர்தல் பத்திரத்துல எல்லா கட்சிகளுக்கும் அதிகமா டொனேஷன் கொடுத்த ஒரு நிறுவனம் எதுனா அது மார்டின் நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தினுடைய அந்த மார்டின் அவர்களுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கிறது தான் இந்த ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா இது 3வது கட்சிங்க. முதல் டிஎம்கேல இருந்தாரு, எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்லாம் கேட்டு பார்த்தாரு, கொடுக்கல. அதுக்கப்புறம் விசிகே வந்தாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்துகிட்டு ஊரெல்லாம் வம்பிழுத்து மணலை வறுத்து திண்ணையில உட்காந்து புரணி பேசி தவிச்ச உடனே தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க, அப்படியே ஓடி போயிட்டாரு. இப்ப எங்க இருக்கிறாரு? விஜயோடைய கட்சியில ஐக்கியமாயிட்டாரு. ஆதவர்ஜுனா பேசினாலே அது சர்ச்சையாகும், பரபரப்பாகும். ஏன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு விளிம்பு நிலை மக்களினுடைய தலைவனாக தன்னை காட்டிக்கிறதுல ரொம்ப மெனக்கிடுவாப்ல. அண்ணன் திருமாவர்களை கேள்வி கேட்பாப்ல, அது எப்படிங்க வேங்கை வயலுக்கு போகாம இருக்கீங்க, உங்களை யார் தடுத்தது, உங்களை யார் அழுத்தம் கொடுத்தது, இப்படிலாம் நிறைய மேடையிலே கேட்டிருக்காரு. அண்ணன் திருமாவர்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆதவர்ஜுனா ஒரு ஆளே கிடையாது. 2வது, என்ன அரசியல் அறிவு இருக்கு, என்ன அரசியல் அனுபவம் இருக்கு, எதுவுமே இல்லாம உட்காந்துட்டு உருட்டுறது. இந்த ஆதவர்ஜுனா அண்ணன் வேங்கை வயலுக்கு உடனே போயிருக்கிறார். கம்யூனிஸ்டுகள் அங்க நின்று தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க. ஏதோ நாளைக்கு நாங்க வேங்கை வயல் போவோம் அப்படின்னு உருட்டி விட்டுட்டு இதுக்காக பாடுபட்டவர்களை இழிவுபடுத்துறது, இப்படி வாயிலே ஏதாவது ஒன்ன ஒளறி சிக்கி சீரழிறதே ஆதவர்ஜுனாவுடைய வேலை. சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்துட்டாரு. அன்னைக்கே நம்ம சொன்னோம் முடிச்சு விட்டுருவாரு இந்த கழகத்தை அப்படின்னு. அதைத்தான் இந்த பொதுக்குழு கூட்டத்திலே அவர் செஞ்சாரு. தமிழக வெற்றி கழகத்துல போன உடனே தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரா இவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அது ஒரு பெரிய போஸ்டிங். தேர்தல் உத்தி வகுக்கிறதா இதுன்னு தேர்தல் தொடர்பான எல்லா வேலைகளையும் பார்க்கறது இவருடைய பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப மாநில குழு நடக்குது, பொதுக்குழு நடக்குது. பொதுக்குழுல வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்றாரு. அதுல அவர் என்ன பேசினார்னா, அண்ணாமலையை வச்சு பொறிச்சிட்டாரு. அண்ணாமலையெல்லாம் நாங்க பிரியாணி போட்டோம், எங்க தம்பிங்க தொண்டைங்கெல்லாம் பிரியாணி போட்டாங்க, அண்ணாமலை ஒரு ஆளா அப்படின்லாம் பேசினாரு. திமுகவை மன்னராட்சின்னு நாங்க தான் அம்பேத்கரைய ஊருக்குள்ள கொண்டு சேர்த்தோன்னு இப்படி நிறைய உளர்றது உண்டு. ஆனா அண்ணாமலைய பிரியாணி போட்டோன்னு சொன்ன உடனே அண்ணாமலை கடுப்பாயி காண்டாயிட்டாரு. டே நீ என்ன பிரியாணி போடுறது, நீ ஏன் உன் மாமா வீட்டோடைய சொத்தை தின்னுபிட்டு
மாமன் காசை வச்சு ஊரை சுத்திவிட்டு மாமனோடைய வச்சு அடையாளம் தேடிட்டு உழைச்சு சம்பாரிச்சு நிக்கிற என்ன பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஆட்டுக்குட்டி பொழந்து விட்டுருச்சு. இது பெரிய சர்ச்சையாயிருச்சு. சமூக வலைத்தளங்கள்ல இது பேசு பொருளாக மாறியது. அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் ஆகி போச்சு. என்ன, இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய மச்சான், அதாவது மார்டின் நிறுவனத்தில் 2 பசங்க இருக்கிறாங்க பிறந்தவங்க. அதில் ஒரு பையன் இவருடைய மச்சான் வச்சு அசிங்கப்படுத்திட்டாரு பொதுவெளியில். அவர் பேர் ஜோஸ் சார்லஸ். ஜோஸ் சார்லஸ் யார் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் பாஜகவோடு டையப் ஆகி அரசியலில் குதிச்சிருக்காப்ல. இந்த ஜோஸ் சார்லஸ் யாரு? பாஜகவுடைய கைக்கூலி. பாண்டிச்சேரியில் பாஜகவோடு நின்று இப்போ அரசியல் பணி ஆற்றிட்டு இருக்கிறவரு. அப்படி இருக்கும்போது நீங்க அண்ணாமலையை திட்டினீங்கன்னா நேரடியாக அவரையும் பாதிக்கும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, ஐயா சாமி எங்க அப்பங்காசை வச்சுக்கிட்டு நீ ஆடாதடா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆதவர்ஜுனாவினுடைய பேச்சுக்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்தலத்தில் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அண்ணாமலைலாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவரெல்லாம் இந்த நாட்டினுடைய மக்களுக்காகவே உழைச்சு ஓடா போனவர். பிஜேபியில் சேர்ந்தா பயங்கரமாக கொடுத்த காசுக்கு மேலே கூவாங்க போல இருக்கு. அண்ணாமலை உழைச்சு ஓடா போயிட்டாராம். அப்படிப்பட்ட மனுஷனை போய் இப்படி இழிவாக பேசலாமா? பிரியாணி போட்டுட்டோம், சதைச்சு விட்டோம், இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் பிஜேபிக்காரரு, அதனால அந்த உருத்தில் கேட்குறாரு. இந்த ஆள் தாவேக்காரரு, அதனால கடுப்பில் பேசுகிறாரு. ஆக மொத்தம் என்னவா, வேற யாரை அடிக்க வேணா நானே அடிச்சுக்கிறேன்னு அடிச்சிருக்காரு. 2வது, எங்க தலைவரை பத்தி பேசினா மானத்தை கெடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இப்படி பேசியே எங்கள் குடும்பத்தினுடைய நற்பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தி விட்டீர்கள். இவங்க குடும்பம் போலாம் நற்பெயர்ப்பா. சிபிஐல 5 வழக்கு இருக்கு. டொனேஷன் பேர்ல லஞ்சம் கொடுத்து எல்லா காரியத்தையும் சாதிக்குதுங்க அந்த கும்பல். இவங்க நற்பெயரை வாங்கி வச்சிருந்தாங்களாம், அதுக்கு களங்கமாயி போச்சான். எங்க குடும்பத்துக்கு இருந்த நல்ல பேரெல்லாம் கெட்டு போச்சுங்க அப்படின்னு கதறி இருக்காரு. எங்க அப்பாவுடைய பணத்தை வச்சு தவறான வழியில பணத்தை செலவழிச்சுக்கிட்டு எங்களுக்கு தேவையில்லாம தலைவலியை உருவாக்கிட்டு இருக்காருன்ற உண்மை தானே? ஏன்னா மார்டினுடைய மருமையனா, மார்டின் அவர்கள் டொனேஷனாவே 1300 கோடி கொடுக்கும்போது மருமனுக்கு கொடுக்க மாட்டாரா? மருமையன் மாமனார் காசை மொத்தமா வலிச்சுட்டு வந்து இங்க உட்காந்து தனக்கான ஒரு அரசியலை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுலதான் இந்த சார்லஸ் வந்து கடுப்பாயிட்டாரு. எங்க அப்பங்காசு செலவழிச்சுட்டு எங்க குடும்பத்துக்கு கெட்ட பேரை ஏற்படுத்திட்டு எங்களுக்கு தேவையில்லாத தலைவலியை உண்டாக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கிட்டு எங்களுக்கு ஏன் டென்ஷன் படுத்துற அப்படின்னு கேட்டிருக்காரு. நியாயம் தானேங்க? பாஜக காரங்கிட்ட சிக்குன்னா சிதைச்சு விட்டுற மாட்டானா? அவன் சும்மாவே இடியையும் ஐடியையும் அனுப்பி விட்டு வீட்டுக்கு சோதனை பண்ணிட்டு தரானுங்க. இதுல இப்படிலாம் ஏத்து பேசுறேன்னு தெரிஞ்சா ஒரு ஐடி அனுப்பியா, அவர் 100 கோடி ஏழியா அப்படின்னு வாங்கி தின்ட்டு போக மாட்டாங்க. அதனால கவனமா இருடாடே அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு. அதுல இன்னொரு ஹைலைட்டா ஒரு பேச்சு பேசினாரு. இந்த யாரு தெரியுமா, அந்த ஆதவர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் கூட சேர்ந்துக்கிட்டு தேர்தல் வியூகன்ற பேர்ல எல்லா குரூப்போடையும் சேர்ந்துக்கிட்டு இதை சாக்கா வச்சுக்கிட்டு பணம் பட்டுகிற கல்லா கட்டுகிற ஒரு வேலையை, அயோக்கியத்தனத்தை இந்த ஆதவர்ஜுனா செய்துகிறார் அப்படின்னு போட்டு எல்லா யூக வகுப்பாளர்கள் அவங்க இவங்க அப்படின்னு பல கட்சிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு என்ன பண்றாராம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பணத்தை சம்பாதிக்கிறதுல பேராசைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு இந்த பீஸு அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி கடைசியில ஒரு போடு போட்டாரு பாருங்க. அவருடைய முட்டாத்தனத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, எங்களை போட்டு உரிச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு இருக்காரு. அதாவது ஆதவர்ஜுனா முட்டாளா பேசிட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு கூறுகட்ட பேச்சு, அறிவில்லாத பேச்சு. அவர் பாட்டுக்கு பேசிட்டு போவா, சிக்கி சிரளிர் நாங்களா? அந்த ஆள் முட்டாத்தனமா பேசுறதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு பொறுப்பு துறப்பு வெளியிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி ஒரு கடைசியா ஒரு குண்டை போட்டாரு பாருங்க. இதே மாதிரி தொடர்ந்து அவர் பேசிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. யாரு? ஆதவர்ஜுனா தொடர்ந்து இதே போல பேசிக்கிட்டு இருந்தா நான் நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்பேன். பிஜேபி காரன் கூட இப்படி கதறினது இல்லைங்க. ஆனா ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் கதறிக்காரு. ஏன்னா எக்கச்சக்க கேஸ் இருக்கு, பிடிச்சி உள்ள தள்ளிடுவானுங்க. ஏற்கனவே நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, அதை அடிச்சு பிடுங்கிடுவாங்க. அப்ப இதையெல்லாம் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா, கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, இந்த உள்ளடி வேலையில இருந்து தப்பிக்கணும்னா பாஜகவுடைய கருணை வேணும், பாஜகவுடைய தயவு வேணும், பாஜகவினுடைய நட்பு வேணும். இந்த ஆள் இடையில போய் பாஜகவை உருட்டி விட்டு போனார்னா ஒட்டுமொத்த பிசினஸ்க்கும் பின்னடைவாய் போயிடும். பாஜக காரன் உள்ள ஏறி வந்து எல்லா அட்டூழியும் பண்ணிட்டு போயிடுவான். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க,
இனி ஒரு தடவை இது மாதிரி பேசிட்டு அலைஞ்சேன்னா நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுப்பேயான் இருக்கான். யாரு? இந்த சார்லஸ்ன்ற பையன். இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, பதறி இருக்கிறாங்க மார்ட்டின் குடும்பத்தினர். ஆதவர்ஜுனா எப்பயும் அரைவே கட்டதனமா பேசுவாரு, தன்னை பெரிய அறிவாளியை காட்டிக்குவாரு, கையில வெறும் பேனா வச்சுக்காரு, பேடோ நோட்டோ எதுவுமே கையில இருக்காது, ஆனா பேனாவை அப்படி ஆட்டிக்கிட்டே பேசுவாரு. பேனாவை கையில வச்சவெல்லாம் அறிவாளி அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்க அந்த வேலையை பார்ப்பாரு. நான் என்ன கேட்குறேன்னா, உங்க வாய் சரியில்லாதனால, உங்களுடைய அரசியல் அறிவு தெளிவற்றதா இருக்கிறதுனால, அதனால எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ, எங்க குடும்பத்துக்கு ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு எல்லாத்தையும் முந்திக்கிட்டு ஆதவர்ஜுனுடைய மச்சா உரின்னு உரிச்சு உப்பை தடவி காய போட்டாரு. தேவையா இது? எதையாவது பேசுறது, அரசியல் இல்லாம உளறி தவிழ்றது, கேள்வி கேட்கிறோன்ற பேர்ல எந்தவாவது பண்றது, நடப்பு நிகழ்ச்சியில குறைந்தபட்சமான அனுபவம் அறிவும் இல்லாம மேடை கிடைச்சா பெருசா பீத்திக்கிட்டு பெருசா அடிச்சு விட்டுட்டு இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறது தான் ஆதவர்ஜுனுடைய வேலையா போச்சு. ஆக சொந்த மச்சானே தூக்கி போட்டு மிதிச்சு புளிச்சுன்னு துப்பி, நீ எல்லாம் அரசியலா பேசுற, கேஸ வேற எவனும் போட வேணாயா, நானே போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காருன்னா பாருங்களேன். நான் தான் சொன்னேன்ல, வாய் சரியில்லை, இந்த ஆள் வாங்கப்பட போறான்னு. சொந்த வீட்டிலே உட்கார வச்சு அடிச்சு அனுப்பியிருக்காங்க. சொந்த மாப்பிள்ளன்னு பார்க்காம அசிங்கப்படுத்தியிருக்காரு. சொந்த தங்கச்சியோடைய புருஷன்னு பார்க்காம கேவலப்படுத்தி காரி துப்பி இருக்கிறாரு. இனியாவது கொஞ்சம் தன்மானமா போலங்க மிஸ்டர் ஆதவர்ஜுனா.